இதில் பார்த்தோன்னா இந்த குகைவாசிகளுடைய சம்பவம், இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் கொடுக்குறான், அதையும் அவர் மேட்ச் பண்ணுறாரு. இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டம் இப்படி இருக்கு, குகைவாசிகள் சம்பவத்தில் அதுக்குள்ளேயும் வந்து அந்த டைமை பற்றியும் பேசுதா, அப்போ அது கூடவும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். கேட்கறது கேனத்தனமாக இருக்கும். என்னடா குரானு இங்கே இருக்குது, 3 சந்திரன் அங்கே இருக்குது, நாம் நடுவில் இருக்கோம், இதுக்கும் அதுக்கும் என்னத்தை போய் கனெக்ஷன் இருக்குன்னு இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் வரக்கூடிய ஃபசாதுகள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும். இப்போ நீங்கள் லாக்டவுனில் இருக்கோம், இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி என்னென்னா இவங்க திட்டம் தீட்டி வச்சுருக்காங்க, இவங்க எதுக்காக நம்மளை அடைச்சி வச்சுருக்காங்க ஒன்றும் புரியல. என்னமோ ஒன்று நடக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு, 2 மாதம் 3 மாதம் இழுத்துட்டா சோத்துக்கு சிங்கி அடிச்சுருவோம், பாக்கெட்டில் காசு தொங்கின்னு கரைஞ்சிட்டு வருது. என்ன இன்னைக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, RFID சிப்பு பொருத்த போகிறாங்களா இல்லை தடுப்பூசி போட போகிறாங்கிறாங்க. தடுப்பூசியில் அந்த சின்ன ஒரு கடுகு சைஸ் வச்சு அந்த சிப்பு பொறுக்க முடியும், இன்ஜெக்ஷனில் தான் அந்த RFID பொறுத்துறாங்க தெரியுமில்ல. அது கொரோனா தடுப்பூசின்னா என்ன பண்ணுவ, நீ டிஜிட்டல் கரன்சினா நீ பொருத்த மாட்ட. கொரோனா தடுப்பூசி இதை நீ போடலைன்னா இந்த சமுதாயத்தில் உன்னால் நோய் வருதுன்னு தப்லீக் ஜமாத் மேட்ரை ஆல்ரெடி எடுத்து விட்டு வச்சுருக்காங்க. புரியுதா? ஒரு பொய் முன்னாடியே இன்பிளான் பண்ணி வச்சுட்டாங்க, முஸ்லீம்கள்னால தான் இது பரவிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க போட்டாங்க. அது எல்லாம் அவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிச்சுட்டே இருக்கான். அப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி அப்ளை ஆயிருச்சுன்னா எப்படி தப்பிக்க போகிறோம்? இப்போ அல்லாவுடைய இந்த சோதனைகள்லாம் அடுக்கடுக்காக காத்துட்டு இருக்கு. தஜ்ஜால் இன்னும் வெளியே வர வேண்டியது இருக்கு, வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், எல்லாம் பயங்கரமாக நிலமா போயிடும். எல்லாம் நம்முடைய சொத்துக்கள் பறிக்கப்படுமா, இல்லை நம்முடைய வியாபாரமெல்லாம் பறி போயிடுமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போக போகிறோமா, என்ன நடக்க போகுது தெரியல. அப்போ அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அல்லாவை தவிர யாருமே நமக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இன்னும் 5 நாள் பாக்கெட்டில் பணம் தீர்ந்துச்சுனாலே பேனு பிச்சை எடுக்கிறது தான் நிலமை. அப்போ அந்த மாதிரி நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறிடணும். தஜ்ஜாலுடைய கேலண்டர்லேருந்து வெளியே வந்து அல்லாவுடைய அந்த கேலண்டருக்குள்ளே பூந்துடணும். சும்மா பூர முடியாது, குரானோட சேர்த்து அதை மெர்ஜு பண்ணி அதை வந்து நாம் வந்து பூந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குகைவாசிகளை வந்து எல்லாம் பாதுகாத்தான்ல, அந்த ஊர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தீமை நிறைந்த ஊர், இவங்களால் அந்த இடத்துல உயிரே வாழ முடியல. அது ஒரு சின்ன ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கூட்டம். இதில் ஒரு பிரச்சனை கிளப்பி விட்றேன், 7 பேர் தான், அது இன்ஷால்லா அது இன்னொரு நாள் டீட்டெயில் வரும்போது அது பேசுவோம். அப்போ அந்த 7 பேர் கொண்ட அந்த கூட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுறான், அவங்கள காப்பாற்றிடுறான். காப்பாற்றி அவங்கள அந்த ஷர்ரு, அவங்களுடைய அந்த ஊர் மக்களுடைய அந்த தீமையிலிருந்து எல்லாம் பாதுகாக்கிறான். அதை சொல்லும் போது எல்லாம் என்ன பண்ணுறான், அதில் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறான். அவங்க எவ்வளோ நாள் தங்கினாங்க, 18ஆவது அத்தியாயத்தில் 25ஆவது வசனம். அவங்க தங்குறதுக்காக பிளான் பண்ணி போல, அவங்க ஊரை விட்டு வெளியே ஓடி போகிறது பிளானு. வழியில் பார்க்குறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் அவங்க குகைக்கு தங்குறாங்க. தங்கின இடத்துல அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கினது எவ்வளோ நாள்னு சொல்கிறான் அல்லாஹ், 300 வருடங்கள் என்று சிலரும் அல்லாஹ் சொல்கிறான். 300 வருடங்கள்னு சிலரும், 309 வருஷம் ஜாஸ்தின்னு சிலரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறான். சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறான் அல்லாஹ். இதில் மேட்ரு என்ன, அது என்ன 300 309ன்னு பார்த்தீங்கன்னா 300ங்கிறது சூரிய கணக்கு, 309ங்கிறது சந்திர கணக்கு. இந்த குகைவாசிகள் இதை ஃபாலோ பண்ணாங்க அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஊர் சூரிய கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு, ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணது 309 வருஷம். அப்போ இவங்க டேட்டு வேறையாக இருந்துச்சு, உங்கள் டேட்டு வேறையாக இருந்துச்சுங்கிறாங்க. இதை வச்சு தான் இம்ரான் ஹுசைன் சொல்கிறாரு, அப்போ இந்த உலகத்துடைய டேட்டு வேறையாக இருக்கட்டும், நம்ம டேட்டு வேறையாக இருக்கட்டும். புரியுதா இல்லையா? அப்போ இந்த டேட்டுக்குள்ளே நாம் உள்ளே வந்துடலாம். வந்துட்டோம்னா குகைவாசிகளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கிடைச்சதோ அந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அது வந்து காஃப் சூரா என்ன, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய சூரா. அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா அந்த சூறால தான் நம்ம தேடணும். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய பல அறிவுரைகள் கிடைக்குது. அதில் இதுவும் அந்த 300 கால்குலேட் பண்ணி பாருங்க. இது கல்டி பண்ணி பார்த்தீங்கன்னா 300 அந்த சந்திரனுடைய நாட்கள் 355, அதை கால்குலேட் பண்ணி 300 கால்குலேட் பண்ணினா 309 வருஷம் வரும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே 300 வருஷம் ஊர் சொல்லிச்சு, ஆனால் அவங்க வாழ்ந்த கணக்கு 309. அவங்க இருந்தது, அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த ஊர் மக்களுடைய தீனு ஃபாலோ பண்ணல. அந்த காலகட்டத்தில் தான் அந்த இங்கிலீஷ் கேலண்டர்லாம் அவனுங்க அந்த டைமில் கொண்டு வந்திருப்பானுங்களாட்ட தெரியுது. நாம் என்ன பண்ணணும், அந்த குகைவாசிகளுடைய டைமுக்குள்ளே நாம் போயிடணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் டெய்லி அந்த மைண்டில் வச்சு அந்த மறக்க வச்சுருவான் சைத்தானு.
அது மறக்காமல் இருக்கணும்னா அந்த குரான் ஓதுற மெத்தடு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ. சூறா எடுக்கும் போதே நம்ம டேட்டை சொல்லுவோம். இன்னைக்கு இந்த சூறா எடுக்க போகிறோமா, இன்னைக்கு இந்த டேட்டுன்னு சொல்லுவோம். வானத்தில் இத்தனை பிறை இருக்குன்னு நம்ம கரெக்டாக சொல்லுவோம். அந்த லிங்க் வந்து நமக்கு வந்து அது தொடர்ச்சி அது இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்.